வணக்கம். ஸ்பாஞ்ச் எப்படி இருக்குங்க? எப்பொழுதுமே ஒரு அறுவடை கொடுத்துட்டே இருக்குங்க. நிறைய டைம் நான் அறுவடை எடுத்திருக்கிறேன். இதனுடைய காய் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து சொரக்காய் பாருங்கள். எப்போது ஒரு டைம் தான் காய் காய்க்கும். ஏன்னா இது தொட்டி வந்து ரொம்ப சிறிய தொட்டி. பெரிய தொட்டியாக இருந்தால் ஒரு 4-5 காய் காய்க்கும். வெள்ளரிங்க, இது வந்து வெண்டைக்காய் மாதிரி சீக்கிரமாக காய் எடுக்கணும், இல்லைன்னா முற்றி போகும். ஆனால் பழமாக இருந்தால் கூட நமக்கு நல்ல ஒரு ஜூஸுக்கு ஒரு பழம் கிடைக்குதுங்க. அணில் வேறு கடிச்சிருக்கு. இப்படி எடுத்தால் நல்லா இருக்குது. வெள்ளரி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் செடி. இந்த சிவப்பு காரமணி எப்போவுமே வந்து நமக்கு அறுவடை கொடுத்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் வந்து இதோடைய காய் வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லை. எனக்கு அப்படி தெரியுது. குட்டை காரமணி ரொம்ப நல்லாயிருக்கும் சமையலுக்கு. இந்த மழை வந்ததுனால தாங்க செடி நல்லா வளர்ச்சி இருக்குது. இதெல்லாம் வந்து பழைய கொடிங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் கொடிங்க. இதெல்லாம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள் கொடி. அதோட காய் மேலே இருக்குங்க, 2 காய். சீசனே போனாலும் நமக்கு ஒரு அறுவடை கொடுக்குதுங்க மெலாம்பழம். இப்படி ஒரு பழம் பழுத்திருக்கு. இது காய்ங்க. அடுத்தது பாருங்கள், 2 நாளில் பழம் பழுத்துடுச்சுங்க. இப்போ கை தொட்டால் எப்படி விழப்போகுது பாருங்கள். தொட்ட உடனே விழுந்துடும். இந்த பழத்தை கட் பண்ணி பார்ப்போம். சம்பிங் கொடிங்க. இதுவும் சின்ன தொட்டில் தான் இருக்குது. வாட்டர் ஆப்பிள். இது வரலும் பூ தரல. மாதுளை இப்போ தான் பூ வச்சுருக்கு. ஒவ்வொரு தொட்டிலும் கீரை வளர்ந்துருக்கு. மெலாம்பழங்க மேலோட்டமாக விதை விடுறதுனால கொடிலாம் சீக்கிரமாக காஞ்சி போயிடுதுங்க. ஒரே ஒரு பழம் கொடுத்துட்டு. இதாங்க நமக்கு கிடைச்ச அறுவடை. பழத்தை கட் பண்ணிட்டோம்.